ஆளுநர் இவர் மாநில அரசின் தலைவர். இவரை இந்திய குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு. மாநில நிர்வாகத்தின் தலைவரும் இவர் தான். இவரோட பதவிக்காலம் 5 ஆண்டு. இவருக்கான தகுதி இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயது ஆயிருக்கணும், பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ உறுப்பினரா இருக்கக்கூடாது. இவர் பெயரளவு நிர்வாகி மட்டும்தான். தலைமை வழக்கறிஞர் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறாரு. சட்டப்பிரிவு 356 படி குடியரசுத் தலைவரோட ஆட்சியை நேரடியாக கொண்டு வர முடியும். பல்கலைக்கழகத்தின் வேந்தரா செயல்படுறாரு. சட்டமன்றத்தை கூட்ட, கலைக்க, ஒத்திவைக்க இதுக்கெல்லாம் இவருக்கு அதிகாரம் இருக்கு. பண மசோதாவை இவரோட அனுமதியோட தான் கொண்டு வர முடியும். ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை கீழவையிலையும் மேலவைக்கு அறிவியல், இலக்கிய, கலை, சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் இதுல 1/6 மேலவை உறுப்பினர்களையும் நியமனம் செய்யறாரு. ஆண்டு நிதிநிலை அறிக்கையும் இவரோட பார்வைக்கு கீழே தான் கொண்டு வரணும். அனைத்து மசோதா, அதாவது பண மசோதா உட்பட எல்லாத்தையும் இவரோட ஒப்புதல் தேவை. எதிர்பாரா செலவின நிதியும் இவர்கிட்ட தான் இருக்கும். மத்திய அரசோட ஒரு முகவரா இவர் செயல்படுறாரு.